அதாவது வந்து யூரிக் ஆசிட் வந்து நமக்கு எப்படி ரத்தத்தில் வந்து இதாகுது அப்படின்னாக்க, நம்ம சாப்பிட்ற உணவு பழக்க முறைகளில் அதிகமான பியூரின் போன்ற உணவுப் பொருட்களை வந்து அதை நம்ம உடம்பு பிரேக் டவுன் பண்ணும்போது நமக்கு இந்த யூரிக் ஆசிட் லெவல் வந்து அது ரத்தத்தில் வந்து அதிகமாகும். மேக்ஸிமம் யூரிக் ஆசிட் பிரச்சனை இருக்கிறவங்க அந்த நான் சொல்கிற மாதிரி சிவப்பு இறைச்சி, அதாவது வந்து ரெட் மீட்டுன்னு சொல்லுவேன் இல்லைங்களாக்க, ரொம்ப பார்த்தாவே நல்லா செக்க செவேன்னு இருக்கும் கறியெல்லாம், அந்த மாதிரியான இருக்கிற உணவுப் பொருட்களை வந்து எடுக்கிறவங்களுக்கு தான் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரொம்ப ரத்தத்தில் அதிகமாகும். நல்லா புஃப்னு இருக்குது பார்த்தீங்களா, நீர் சத்து உள்ள காய்கறிகள், இந்த மாதிரியான காய்கறிகள் வந்து ரொம்ப அதிகமாக எடுக்கணும். இது எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கிட்னி வந்து அந்த நீர் வந்து வெளியேற்றுறதுனால ஆட்டோமேட்டிக்காக அந்த யூரிக் ஆசிட் லெவல் வந்து கம்மியாகும். சித்த மருத்துவத்தில் வந்து கிட்னி செல்களை வந்து பலப்படுத்துறதுக்கு வந்து நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னாக்க, மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும், ஹெல்த் கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் சிஎம் சதீஷ்குமார், சித்த மருத்துவர். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, யூரிக் ஆசிட். யூரிக் ஆசிட் வந்து ரத்தத்தில் அதிகமாக்குறதுனால நமக்கு விரல்களில் வந்து வீக்கம், வலி, சில டைமில் வந்து கை கால்கள் வந்து கொஞ்சம் வளைஞ்சி கோணையாகிற மாதிரிலாம் நமக்கு தெரியும். இதுக்கு சித்த மருத்துவத்தில் எப்படி ட்ரீட் பண்ணுறது, யூரிக் ஆசிட் லெவல் பிரச்சனையை எப்படி ஆரம்பத்திலே வந்து நம்ம க்யூர் பண்ணுறது, இதுக்கு என்ன மாதிரியான உணவு முறையை நம்ம ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வந்து யூரிக் ஆசிட் வந்து நமக்கு எப்படி ரத்தத்தில் வந்து இதாகுது அப்படின்னாக்க, நம்ம சாப்பிட்ற உணவு பழக்க முறைகளில் அதிகமான பியூரின் போன்ற உணவுப் பொருட்களை வந்து அதை நம்ம உடம்பு பிரேக் டவுன் பண்ணும்போது நமக்கு இந்த யூரிக் ஆசிட் லெவல் வந்து அது ரத்தத்தில் வந்து அதிகமாகுது. இது வழக்கமாக நம்ம கிட்னி வந்து வெளியேற்றிடும், யூரினில் கழிவுகளை வந்து நமக்கு வெளியேற்றிடும். அப்படி வெளியேற்றலை, அது ரத்தத்திலே வந்து அதிகமாகும் போது தான் நமக்கு இந்த யூரிக் ஆசிட் லெவல் வந்து ரத்தத்தில் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிறது. இதனால் என்ன ஆகுது அப்படின்னாக்க, நமக்கு எல்லா ஜாயின்ட்ஸுமே போய் அரிக்க ஆரம்பிச்சிடும். யூரிக் ஆசிட் அசிடிக் நேச்சர் தானே. ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஜாயின்ஸில் அந்த கார்ட்லேஜஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த குருத்தெலும்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த குருத்தெலும்பானது அரிக்க ஆரம்பிச்சிடும். அரிக்கிறதுனால அந்த இடம் நமக்கு தேய்மானம் வர ஆரம்பிச்சிருது. அந்த தேய்மானம் நமக்கு ஒரு இடத்துல வந்து தேய்மானம் வருது அப்படின்னாவே ஃபஸ்ட்டு அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் நடக்கும். நம்ம உடம்புல எந்த பகுதி பாதித்தாலும் அந்த இடத்துல வீக்கம் வந்து கொடுக்கும். ஸோ அதனால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜாயிண்டில் வந்து இன்ஃப்ளமேஷன் அதிகமாகும். ஃபஸ்ட்டு நமக்கு இது வந்து எங்கே காட்டும் அப்படின்னாக்கா, மைனர் ஜாயின்ட்ஸில் வந்து ரொம்ப ஈஸியாக காட்டிடும். ஏன் அப்படின்னாக்கா, அந்த சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, அப்போது அது வந்து அந்த இடத்துல வந்து இப்போ விரல்களில் வந்து நமக்கு இந்த சதை பகுதியும் ரொம்ப அதிகமாகலாம் கிடையாது. ஸோ போன் தான் வந்து அந்த பகுதியில் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஈஸியாக வந்து அந்த ஜாயிண்டில் வந்து அரிப்பு ஏற்படுறதுனால, அந்த அரிக்கிறதுனால ஜாயின்ட்ஸில் இந்த விரல்களில் ஈஸியாக வந்து நமக்கு வந்து வீக்கம் தெரியும். ப்ளஸ் வந்து அதனால் வீக்கம் வந்துச்சுனாவே அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக வலி வர ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு சித்த மருத்துவத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க, டயட் தான் வந்து இதுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதாவது வந்து மேக்ஸிமம் யூரிக் ஆசிட் பிரச்சனை இருக்கிறவங்க அந்த நான் சொல்கிற மாதிரி சிவப்பு இறைச்சி, அதாவது வந்து ரெட் மீட்டுன்னு சொல்லுவேன் இல்லைங்களாக்க, ரொம்ப பார்த்தாவே நல்லா செக்க செவேன்னு இருக்கும் கறியெல்லாம், அந்த மாதிரியான இருக்கிற உணவுப் பொருட்களை வந்து எடுக்கிறவங்களுக்கு தான் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரொம்ப ரத்தத்தில் அதிகமாகும். ப்ளஸ் வந்து தண்ணி அடிக்கிறவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக யூரிக் ஆசிட் வந்து லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். லாங் டேர்மாக எதுக்காவது வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் எடுத்தாங்கனாலும் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ரத்தத்தில் வந்து யூரிக் ஆசிட் வந்து லெவல் வந்து ரொம்ப அதிகமாகுது. இதுக்கு வந்து என்ன மாதிரியான டயட் எடுக்கணும் அப்படின்னாக்க, மெயினாக வந்து நான் வெஜிடேரியன் வந்து இதில் வந்து சாப்பிடக்கூடாது. அதுவும் இந்த லிவர் மாதிரி இருக்கிற ஆர்கன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வந்து தொடவே கூடாது. பருப்பு சார்ந்த உணவுகள் கூட, இந்த கொட்டை வித்துகள், எண்ணெய் வித்துகள்லாம் இருக்குது இல்லைங்களா, இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இதை எடுத்தோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக யூரிக் ஆசிட் லெவல் அதாகும். ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து தான் வந்து இவங்க மெயின்டைன் பண்ணணும். ப்ளஸ் வந்து டயூரிட்டிக் நீர் பெருக்கை செய்கை உடைய காய்கறிகளும் கீரை வகைகளும் எடுத்துக்கணும். நீர் பெருக்கை செய்கையுடைய காய்கறிகள் என்னென்ன, சொரக்காய் இருக்குது, பூசணிக்காய் இருக்குது, முள்ளங்கி, சவுச்சவு, நூக்கல், இந்த மாதிரியான நல்லா புஃப்னு இருக்குது பார்த்தீங்களா, நீர் சத்து உள்ள காய்கறிகள், இந்த மாதிரியான காய்கறிகள் வந்து ரொம்ப அதிகமாக எடுக்கணும். இது எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கிட்னி வந்து அந்த நீர் வந்து வெளியேற்றுறதுனால ஆட்டோமேட்டிக்காக அந்த யூரிக் ஆசிட் லெவல் வந்து கம்மியாகும். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, டயட்ரி சோர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். பியூரின் அந்த ப்ரொடியூஸ் பண்ணுற உணவு முறையில் கம்ப்ளீட்டாக வந்து கட் பண்ணணும். ப்ளஸ் வந்து நீர் பெருக்கையுடைய செய்கையுடைய காய்கறிகளையும் கீரைகளையும் வந்து எடுக்கணும். இதுதான் வந்து டயட்டில் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது. அதுக்கடுத்தது வந்து கிட்னி செல்களை வந்து பலப்படுத்தக்கூடாது. சிலருக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்க, யூரினில் வந்து ப்ரோட்டீன் வந்து லீக் ஆகும். இந்த ப்ரோட்டீன் லீக் ஆகுறதுனாவே
அங்கே கிட்னி செல்களில் வந்து ஏதோ டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்றது தான் அர்த்தம். அதனால தான் ப்ரோட்டீன் வந்து நார்மலாக நம்ம உடம்புல வந்து லீக் ஆகக்கூடாது. அப்படி லீக் ஆகுதுனாவே நமக்கு அந்த இதில் செல்கள் வந்து வீக் ஆகிருக்குன்றது தான் அர்த்தம். கிட்னி செல்களை வந்து பலப்படுத்தக்கூடிய மருந்துகளை வந்து எடுக்கணும். யாருக்கெல்லாம் லீக் ஆகுதோ அவங்களுக்கு கண்டிப்பாக யூரிக் ஆசிட் லெவல் வந்து சீக்கிரமாக அதிகமாகும். அதனால தான் கிட்னி செல்களை பலப்படுத்துகிற மாதிரியான உணவு முறைகளையும் ஃபாலோ பண்ணணும். சித்த மருத்துவத்தில் வந்து கிட்னி செல்களை வந்து பலப்படுத்துறதுக்கு வந்து நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னாக்க மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும், நெரிஞ்சில், மூக்கரட்டை, தண்ணீர் விட்டான், நீர்முள்ளி, இந்த மாதிரியான உணவுகளை வந்து நம்ம கொடுப்போம். இதில் ரொம்ப பெஸ்ட்டு எதுன்னு பார்த்தோம் அப்படின்னாக்க யானை நெரிஞ்சில் அப்படின்றத சொல்லுவாங்க. அந்த யானை நெரிஞ்சிலை நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாவே தெரியும், முள் வந்து ரொம்ப நல்லா பெருசாக இருக்கும். சரிங்களா? செடி நல்ல தண்டு நல்ல கெட்டியாக நல்லா அதுவும் நல்லா நெரிஞ்ச முள்ளிலே நல்லா ஹைட்டாக வளரும், நல்லா பெருசாக இருக்கும். யானையே அதை வந்து மெரிக்கிறதுக்கு வந்து பயப்படும். அது மெரிக்காது யானை. அதனால தான் யானை நெரிஞ்சல் அப்படின்றது வந்து அதுக்கு பேர். யானை அது மேலே நடக்காது, அந்த செடியை வந்து மெரிச்சு நடக்காது. அது குதிச்சுன்னா அது வலி ரொம்ப நாள் கஷ்டப்படும். அதுக்காக அதனால தான் அது பேரே யானை நெரிஞ்சல். அந்த செடியை எடுத்து ஒரு டம்ளர் தண்ணியில் நல்லா விட்டு கலக்குனீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுலேருந்து ஒரு ஜல்லு மாதிரியான திரவம் வந்து அந்த தண்ணியில் வந்து நல்லா கரையும். நல்லா கரைஞ்சிச்சு அப்படின்னாக்க அந்த தண்ணியை வந்து ரெகுலராக குடிச்சிங்க அப்படின்னாக்க யூரிக் ஆசிட் வந்து உங்களுக்கு 1 வீக்கில் வந்து நல்லா கண்ட்ரோல்ட் ஆகும். இது நிறைய பேருக்கு வந்து நம்ம கொடுத்து பார்த்துருக்கோம். சரிங்களா? நம்ம சொல்கிறது எல்லாமே மேக்ஸிமம் கொடுத்து செக் பண்ணது தான் நம்ம வீடியோவில் வந்து நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு மூலிகையை பயன்படுத்துறதுக்கு வந்து ஏக மூலிகை பிரயோகம்னு சொல்கிறது பேர். இந்த கிட்னி சார்ந்த பிரச்சனைகளுக்கு நெரிஞ்சிலும் யானை நெரிஞ்சிலும் ரொம்ப சிறப்பான மருந்து. எல்லா சித்த வைத்தியர்களும் சொல்லுவாங்க, சித்த மருத்துவர்களும் இதை சொல்லுவாங்க. இதை நம்ம ஒரு உணவாக எப்படி பயன்படுத்துறது அப்படின்னாக்க, அந்த யானை நெரிஞ்ச செட்டில் வீட்டு பக்கத்தில் இருந்துச்சுன்னா அதை புடுங்கிட்டு நல்லா மண் இல்லாமல் அலசி எடுத்துட்டு அதை உடச்சி ஒரு டம்ளர் தண்ணியில் விட்டு நல்லா அடித்து விட்டீங்க அப்படின்னா, நல்லா கலக்குனீங்க அப்படின்னாக்க ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து அது ஜெல்லு மாதிரி இறங்கும். கொஞ்சம் நேரத்தில் தண்ணியோட விஸ்காசிட்டி அதிகமாயிரும், வளவளப்பு தன்மை வந்து ரொம்ப அதிகமாயிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே போட்டு ஊற வச்சுருங்க. எடுத்து குடிச்சிங்க அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அந்த யூரிக் ஆசிட் வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகும், ஒன்றுக்கு நல்லா போகும், கிட்னி செல்கள் வந்து பலப்படும். ப்ளஸ் வந்து இந்த நீர் எரிச்சல் இருக்குன்னு சொல்லுவாங்களா, யூடிஐ இன்ஃபெக்ஷன் இருக்குன்றாங்களா, அவங்களுக்கும் இதை வந்து நல்லா கேட்கும். நீர் எரிச்சல், நீர் கடுப்பு, இது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து இந்த ஒரு யானை நெரிஞ்சல் மட்டும் குடிச்சிங்கனாவே போதும். சார் நான் டவுனில் இருக்கேன், எனக்கு இதெல்லாம் கிடைக்காது சார், ஈஸியாக அவைலபிலிட்டி மாதிரி சொல்லுங்கள், நான் ஏதாவது நான் வாங்கிக்கிற கடையில் வாங்கிக்கிற மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெரிஞ்சில், சிறுகன் பீலை, மூக்கரட்டை, நீர்முள்ளி, இது எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு அதை கஷாயம் போட்டிங்கனாக்கா நான் வழக்கம் போல் 4 டம்ளர் 5 டம்ளர் தண்ணி வச்சு 1 டம்ளராக வற்ற வச்சு காலையில் ஒரு வாட்டி சாயந்தரம் ஒரு வாட்டி குடிச்சிட்டு வாங்க. யூரிக் ஆசிட் லெவல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டயட்டு தான் ரொம்ப ஃபஸ்ட்டு. உணவு முறையை பார்த்துட்டிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக இது வந்து கண்ட்ரோல் ஆகும். இது கூட இந்த கஷாயத்தை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாக்கா நல்லா கம்மியாகும். சரிங்களா? வித்தின் 1 or 2 மந்த்லேயே நார்மல் ரேஞ்சுக்கு வந்துடும். போஸ் அதிலே கேட்கல அப்படின்னாக்கா கண்டிப்பாக டாக்டரை பார்த்து இது பண்ணுங்கள். வித்தின் 1 or 2 மந்த்தில் உங்களை நார்மல் பண்ணி கொண்டு வந்துட முடியும். யூரிக் ஆசிட்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. இதே யூரிக் ஆசிட் நார்மல் பண்ணிடலாம். இதனால் கை கால்களில் வீக்கம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா ஒரு 10 மாதிரி சொல்கிறேன், அதை போட்டுக்கோங்க. உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் ராஸ்நாதி பொடி அப்படின்றதே கிடைக்கும். சரிங்களா? ராஸ்நாதி பவுடர்னு கிடைக்கும். அதை வாங்கி லைட்டாக முட்டையோட வெள்ளைக்கரு உடைச்சி அந்த வெள்ளைக்கரு மட்டும் விட்டு கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட் எடுத்து எந்த விரல்களில் வீக்காக இருக்கோ இல்லை எந்த ஜாயிண்ட்டில் வந்து இன்ஃப்ளமேஷன் இருக்கோ அந்த இடத்துல போட்டு விட்டு ஒரு சின்ன பேண்டேஜ் மாதிரி சுற்றி விட்ருங்க. காஸ் ரோல் இருக்குது இல்லைங்களா, அந்த புண்ணுக்கு கட்டும் இல்லைங்களா, அந்த இதை வாங்கி சுற்றி விட்டு கட்டி விட்டிங்க அப்படின்னாக்க அந்த வீக்கம் வித்தின் 1 or 2 டேஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து சப்சைட் ஆகிரும். வீக்கம் வந்து ரொம்ப கம்மியாயிரும். சரிங்களா? அந்த நீரை வந்து அந்த இதை எடுத்துரும். அதுக்கப்புறம் அதை கழுவி இது பண்ணி போட்டுருங்க. ஒரு 2 நாள் 3 நாள் இதை பண்ணிங்கனாவே போதும், வீக்கம் கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து இருக்காது. இதை நீங்கள் பண்ணிங்கனாவே யூரிக் ஆசிட் பிரச்சனையிலேருந்து ஈஸியாக வந்து வெளியில் வந்துடலாம். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய சித்த மருத்துவ குறிப்புகளோடு உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.